நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ அந்த லைன் டு நியூட்ரல் வோல்டேஜாக மாற்றிட்டு அந்த இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேல்யூ வேறு ஓம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டரை தான் நீங்கள் வந்து உங்கள் என்ஜிஆர் பேனலில் நீங்கள் டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப மினிமம் அமௌண்ட், லைக் ஒரு 50 ஆம்ஸ், ஒரு 100 ஆம்ஸ், உங்களுக்கு தெரியும் அந்த ஜென்ரேட்டருக்கு இவ்வளோ போகலாம் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ அந்த ஆம்ஸ் மட்டும்தான் போகும். அப்படி போகிறதால உங்களுக்கு எந்த வித இஷ்யூவும் உங்களுக்கு அங்கே வராது. சரிங்களா? ஸோ அப்போ என்ஜிஆர் அப்படின்றது, என்ஜிஆர் பேனல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய எர்த் ஃபால்ட் கரண்ட்டை லிமிட் பண்ணி அவாய்ட் பண்ணி, கரெக்டுங்களா, அதோடைய பவரை கம்மி பண்ணி உங்களுடைய எக்யூப்மெண்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய வைண்டிங்கை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த என்ஜிஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜிஆர்னா என்ன, என்ஜிஆர் எப்படி ஒர்க் ஆகுது, அதேமாதிரி என்ஜிஆர் பேனலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேருந்து ஏதாவது